இப்ப வந்து விஜய் இருக்காரு பாத்தீங்களா? ஆமா. நடிகர் விஜய். நடிகர் விஜயும் ஏறக்குறைய அவர் வந்து ஒரு கிறிஸ்டின். அவர் வந்து கூட அந்த எண்ணம் இல்லாமல் இருக்கலாம். இவர் ஒரு தமிழ் தேசியவாதி. சீமான் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனா அவரை வந்து விலை கொடுத்து வாங்குவாங்க. விலை கொடுத்து வாங்கணும் நேரடியா போய் சீமானத்தையும் வாங்கணும் இல்ல. சீமா மனைவியை கூட வாங்கலாம்ல. விஜயத்தையும் வாங்கணும் இல்ல. இப்ப விஜய் அமைப்புக்குள்ள இப்ப 4-5 பேர் இருக்கிறாங்க. புஷி ஆனந்த் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப எங்க நண்பர் அவர் பழைய கட்சியில இருந்தார்ல, ஆதவ் அர்ஜுன் இருக்கிறாரு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் வந்து இப்போ இன்னொருத்தர் ஐஆர்எஸ் அதிகாரி என்று நான் எண்ணுகிறேன். அவர் பேர் கூட அருண்ராஜ் பக்காவான ஆர்எஸ்எஸ். நேரடியாக ஓப்பனாகவே சொல்றேன்ல, எங்களுக்கு தெரியும்ல. ஏன்னா ஒரு ஐஆர்எஸ் பதவியோ இல்லை ஐஏஎஸ் பதவியோ இல்லை ஐஎஃப்எஸ் பதவியோ நீங்க ரிசைன் பண்றதா இருந்தா அதுக்கு சில காலங்கள் வேண்டும். நீங்க பாட்டு இந்திய குடியுரிமையிலிருந்து வெளியேற முடியாது. அதாவது குடி ஆட்சி உரிமையிலிருந்து, அதாவது ஐஏஎஸ் பதவிக்கு ஈக்குவலான பதவி டக்குன்னு வர முடியாது. ஆனா இவர் கேட்டதுமே டக்குன்னு உடனே போயிட்டு வாப்பான்னு அனுப்பி விட்டாங்க. அப்ப அவங்க வந்து இங்க அனுப்புறாங்க. ஏன்னா அவர் தான் இவரை வந்து ரைடு விட்டவர், வீட்டுக்குள்ள ரைடு விட்டவர், விஜய் வீட்டுக்குள்ள ரைடு விட்டு, விஜயுடைய ஆபீஸ்ல ரைடு விட்டு, பல ரைடு விட்டவர். இன்னைக்கு அவரே வந்து கட்சியில் சேர்ந்திருக்கிறாருன்னா உங்களுக்கு புரியுதா? விஜய் வந்து ஒரு கிறிஸ்துவர், ஒரு ஜனநாயகவாதி. நம்ம ஜனநாயக படம் நடிக்கிறாரு, நம்ம நம்புவோம், எல்லாமே பாசிட்டிவ் அப்ரோச்லேயே போவோம். ஆனால் அவரோடு சேர்ந்து இருக்கிற இவர்கள்லாம் சூழ்ச்சிவாதிகள், சிக்கல் பிடித்தவர்கள்.